ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் ட்ரீம் பேர்ட் சேனல். நம்மளோட ட்ரீம் பேர்ட் சேனலில் என்ன டாபிக்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம். சரி, இந்த ஆகஸ்ட் மந்த் ஓடிடி பிளாட்ஃபார்மில் என்னென்ன படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். முதல்ல அமேசான் ப்ரைம் வீடியோவில் வந்து கல்கி, ராயன் இந்த மாதிரி நிறைய படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கல்கி ஆல்ரெடி ஜூலை மந்த் ரிலீஸ் ஆகி இன்னும் ஓடிட்டுருக்க படம் தான். ஸோ இந்த வீக்கெண்ட் ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் மழை பிடிக்காத மனிதன், விஜய் ஆண்டனி, சரத்குமார் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஸோ இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்கும் இந்த வீக். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் வந்து வாஸ்கோட ஹமா நகுல் நடிச்சிருக்காரு. ஒரு லாங் பிரேக் அப்புறம் நகுல் வந்து இந்த படத்தை சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னியாக தான் இருக்கும். ஸோ இந்த வீக் இந்த படமும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ராயன். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் தனுஷ் நடித்த படம்ன்ட்டு. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னி தான் தனுஷ்க்கு. ஸோ இந்த படமும் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அமேசான் ப்ரைம்லேயும் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் ஒரே டைம் கல்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நெட்ஃப்ளிக்ஸில் ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்தியன் 2. ஸோ இந்தியன் 2 ஃப்ளாப்புன்னு சொல்லலாம். பட் ஒரு தடவை பார்க்கக்கூடிய படமாக தான் கண்டிப்பாக ஷங்கர் எடுத்திருப்பாங்க. ஸோ மேக்கிங்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் உணர்வுகள் தொடர்கதை. இது ரிஷிகேஷ், ஷர்லி தேஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரிஷிகேஷ் வந்து VIP 1ல் தனுஷோட தம்பியாக நடித்தவர். இந்த படம் ஆஹா ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் பேசினால் என்ன. கீர்த்தி பாண்டி, வினோத் கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க. ஸோ கீர்த்தி பாண்டியோட படம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கனாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த படம் ஒரு நல்ல படமாக தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்டிகுலராக கீர்த்தி பாண்டியோட மூவி எல்லாம். கொஞ்சம் லேடிஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற படமாக இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு நல்ல படமாக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.